தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ சென்ட்ரல் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அது என்னதுன்னா இதுல எது வந்து சென்ட்ரல் ப்ராப்ளம் கிடையாது பொருளாதாரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், ஆப்ஷன் பி ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்சஸ், ஆப்ஷன் சி ஹவு டு ப்ரொடியூஸ் த குட்ஸ், ஆப்ஷன் டி வாட் டு ப்ரொடியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இவன் யாருக்காக பொருட்களை உருவாக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பற்றாக்குறை மூலதனங்களை வந்து பற்றாக்குறை இருக்குன்றாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எப்படி அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்றது, எப்படி அவன் வந்து உற்பத்தி பண்றதுன்றாங்க. மிஷின் யூஸ் பண்ணணுமா இல்லை லேபரா, அப்படி ஆட்களை வச்சு பண்ணணுமா கேட்குறான். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா என்ன பொருள் அவன் என்ன பொருள் வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட சம்மந்தப்பட்டது தான். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான். ஆப்ஷன் டியும் சம்மந்தப்பட்டது தான். ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் அதாவது சம்மந்தம் இல்லாதமும் இருக்கு. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கு இதில். All important decisions regarding production and consumption of goods and services made by the government. The system is known as. எல்லா முக்கியமான தீர்வுகளுமே உற்பத்தி, அப்புறம் வந்து மாற்று முறை, அப்புறம் வந்து நம்ம எதை பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்துகிறோம், பொருட்கள் சேவைகள் பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் வந்து கவர்மெண்டால நிர்ணயிக்கப்படுறது. அதுதான் சொல்றாங்க. தி சிஸ்டம் விச் எக்கனாமி சூஸ் நோன் அஸ். அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மார்க்கெட் எக்கனாமி, ஆப்ஷன் பி மிக்ஸ்ட் எக்கனாமி, ஆப்ஷன் சி தி லோக்கல் பிளான்ட் எக்கனாமி, ஆப்ஷன் டி சென்ட்ரல் பிளான்ட் எக்கனாமி. ஆப்ஷன் என்ன மார்க்கெட் எக்கனாமினா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அதில் ப்ளே பண்ணும், அது கிடையாது. மிக்ஸ்ட் எக்கனாமினா கேபிட்டலைஸ் அண்ட் சோசியல் ரெண்டும் சேர்ந்தது தான் மிக்ஸ்ட் எக்கனாமி, அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளான்ட் எக்கனாமி, அதுவும் கிடையாது. எப்பவுமே ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளான்ட் எக்கனாமி, இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடும். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கால்ட் ஒன் ஆஃப் த பேசிக் ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப். உற்பத்தி, மாற்றுமுறை, அப்புறம் எதை பயன்படுத்த வாழ்க்கை தேவையில ஒரு முக்கியமானதாக இருக்குன்றாங்க. அதில் ஆப்ஷன் ஏ சோஷியல், பி கல்ச்சுரல், சி எக்கனாமிக்ஸ், டி எஜுகேஷனல்.